ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க சார் கேட்டிருந்தீங்க. அதாவது ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். மேபி நம்ம சேனலில் புதுசாக வந்ததுனால நீங்கள் பழைய வீடியோ பார்க்குறதுக்கு முடியலையோ அல்லது அது எப்படி முயற்சி பண்ணலையோ தெரியல. சரி, புதுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆப்ஷன் செல்லிங். இன்னொரு தரப்பினர் வந்து ஆப்ஷன் பையிங்கை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஒரு பாதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுபாதியை வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்கை பற்றி உங்களுடைய புரிதல் வந்து வேறு மாதிரி மாறிடும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்மள இந்த டெலிகிராம் சேனல் பேன் ஆனது பற்றி நிறைய சார் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நிரந்தரமாக ஒன்றும் பேன் ஆகலை. நிரந்தரமாக பேன் ஆகிடுச்சுன்னா அதுக்கேற்ற சொல்யூஷன் நம்ம எடுக்கலாம். இப்போ தற்காலிகமாக பேன் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ 22 வரலும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து 25 வரலும் நான் கொஞ்சம் பிஸியாக என்னோடய பர்சனல் ஒர்க்கில் இருக்கிறதுனால நம்ம 26 நம்ம ரெகுலராக நம்ம அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ப்ரைம் குரூப்பில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பில் இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போவோம். சார், இந்த ஆப்ஷன் செல்லிங்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னா என்ன சார்? ஆப்ஷன்னா என்ன? ஒரு வாரமும் எக்ஸ்பைரி ஒரு கெடு கொடுத்துருப்பாங்க. அந்த வாரத்துக்குள்ளே விற்கிறவங்களும் சரி, வாங்குறவங்களும் சரி அந்த ட்ரேடை முடிச்சிடணும். ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா, இப்போ 100 ரூபா வந்து திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ மண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மண்டே ஒரு எக்ஸ்பைரி இருக்கு சொல்லும். அடுத்த எத்தனை நாள் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் எக்ஸ்பைரி, அது ஒரு வீக் ஆஃப் அந்த லீவ் விட்டுடுங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 4 நாளில் அந்த ட்ரேடிங்கை முடிச்சிடணும். ஸோ அது எக்ஸ்பைரி அதுக்குள்ளே வந்துடும். அந்த ட்ரேடிங்கை முடிச்சிடணும். இப்போது அந்த 5 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரீமியம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஏறத்துக்கான வாய்ப்புகள் எப்படி, இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி அப்படின்றது ரொம்ப கிரிட்டிக்கலாக போகிறதால சாதாரணமாக எடுத்துக்கங்க. அதாவது நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு எப்படி செல்லர்ஸ் இருக்காங்களா, பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களா, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பார்க்கணும், எல்லாமே சரி, ஓகே. எதை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள். பிரச்சனை ரொம்ப தெளிவாக தெரியும். நீங்கள் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக தெரியும். கொஞ்சம் அசால்ட்டாக தூரமாக தள்ளி நின்று பாருங்கள். இப்போது கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன? மார்க்கெட் மேலே போனால் லாபம் கொடுக்கும். புட் ஆப்ஷன்னா என்ன? மார்க்கெட் கீழே போனால் லாபம் கொடுக்கும். ரைட்டு. இப்போது புட் ஆப்ஷன் அப்படின்றது மார்க்கெட் கீழே போனால் லாபம் கொடுக்கும் அப்படின்றது ஈஸியாக தெரியுது. அப்போ எல்லாருமே புட் ஆப்ஷன் வாங்கி பணக்காரன் ஆகிடலாம். அப்போ ஏன் எல்லாராலையும் பணக்காரன் ஆக முடியாது? காரணம் என்ன? பார்க்கலாம், வீடியோ ஒன்று பார்க்கலாம். சி, அதாவது கால் ஆப்ஷன். மார்க்கெட் மேலே போனால் லாபம். இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா ப்ரீமியம் இருக்குது, மேலே போனால் அப்படி 20 ரூபா ப்ரீமியம் ஆகிடுச்சு. 1 டபுள் பணத்தை டபுள் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றிக்குங்க. ஆப்ஷன்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது. ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸ் பையிங்காக இருக்கட்டும், அது அப்படி கிடையாது. ரைட்டுங்களா? சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டாபிக் இருங்க. இப்போது 10 ரூபா ப்ரீமியம் இருக்குது. நீங்கள் அந்த 10 ரூபா கொடுத்து ஆப்ஷன் பையராக இருக்க சொல்லும். அந்த 10 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். அந்த 10 ரூபாய்க்கு ப்ரீமியம் என்ன கொடுத்து வாங்கிட்டா போதும். உங்களுக்கு ஒரு 5,000 அல்லது 10,000 உங்களுக்கு காசு கொடுத்தா அந்த ப்ரீமியம் கிடச்சிரும் 10 ரூபாய்க்கு. ஓகே. நீங்கள் 5,000 ரூபாய் ப்ரீமியமை யார்கிட்ட கொடுத்து வாங்குறீங்க? ஆப்ஷன் செல்லர்கிட்ட கொடுத்து அந்த 10 ரூபாய் ப்ரீமியமை நீங்கள் வாங்குறீங்க. நல்லா கவனிச்சிங்க. ஆப்ஷன்ஸ் பையர் வாங்குறீங்க. 5,000 ரூபாய். 5,000 ரூபாய் ப்ரீமியம் உங்களுக்கு விற்கிறாங்க. அதுக்கு அவங்க 1.5 lakhs வந்து அவங்க அது கொடுக்குறாங்க. அந்த செல் பண்ணுறதுக்கு அவங்க அந்த 1.5 lakhs அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் வெறும் 5,000 ரூபா மட்டும் கொடுக்குறீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்ஷன் செல்லர் பக்கம் பவர் அதிகமாக இருக்குது. அவங்க செல்லிங் பண்ணி அவங்க லாபத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக அவங்க அங்கேயே உறுதிப்படுத்திடுறாங்க. ஆனால் அது தெரியாமல் ஆப்ஷன்ஸ் பையர் என்ன பண்ணுறாங்க? அந்த 10 ரூபாய் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நான் இந்த இப்போ மண்டே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் இல்லையா, சாட்டர்டே சண்டே லீவு. அப்போ மிடில் இருக்கிற 4 நாள் தான் வந்து ட்ரேடிங் நாள். அந்த ட்ரேடிங் நாளில் மார்க்கெட் அவங்க சொன்ன ரேட்டை விட மேலேயோ அல்லது அவங்க சொன்ன ரேட்டை விட கீழே இருந்தால் தான் அவங்களுக்கு லாபம். ஆனால் இந்த 4 நாளைக்குள்ளே அந்த ப்ரீமியம் ஏறவோ இறங்காமோ பார்த்துக்கிறது தான் வந்து அந்த ஆப்ஷன் சேலர். புரியுதுங்களா? கொஞ்சம் வீடியோ வந்து 1க்கு 2 டைம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு புரியல அப்படின்னா அந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஆப்ஷன்ஸ் பையர் வாங்கின ப்ரைஸை அவங்க நினச்ச விலைக்கு போகாமல் பார்த்துக்கிறது தான் வந்து ஆப்ஷன் செல்லருடைய வேலை. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் வேணுமா இருந்தால் கூட ஆப்ஷன் செல்லிங்க அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. சரி, இப்போ நம்ம சார்ட்டில் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். இப்போது இந்த
19ஆம் தேதி சார்ட் எடுத்துக்கலாம். லாஸ்ட் இந்த ஃப்ரைடே சார்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ மார்க்கெட் பாருங்கள். காலையில் வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட்டு 19ஆம் தேதி காலையில் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் லோ ஃபார்மேஷன் லைட்டாக கீழே இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு இந்த இடத்துல கீழே வரல, இந்த இடத்துல கீழே வந்து அப்படியே நிற்கிற இடத்துல வந்து ஒரு உடைச்சிட்டு போகல. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம புட் ஆப்ஷன் கீழே லாபம் கொடுக்கக்கூடாது இல்லையா? எனக்கு கீழே உடைக்கல, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, பெருசாக ஒன்று மூமெண்ட்டை கொடுக்கல இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல கீழே மார்க்கெட் ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா மேலே போயிருக்கக்கூடாது. இப்போ ஒரு ப்ரீமியம் வந்து 300 ரூபா ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா மேலே உடச்சிட்டு போகக்கூடாது. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள். இதே உங்களுக்கு புட் ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். அதே திங்கட்கிழமை இதை நம்ம இதுலேயும் போட்டிருப்பேன், யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன், அந்த மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் போட்டிருப்பேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா உடச்சிட்டு மேலே அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட் மேலே மூவ் ஆகிருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு மூவ் ஆகலை. இருங்க, உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஒன்றாவே காமிக்கிறேன். 19ஆம் தேதி காலையில் புட் ஆப்ஷனு மூவ் ஆகிருக்குது. ஆனால் இங்கே மெயின் சார்ட்டில் மூவ் ஆகலை. இந்த இடத்துல கீழே உடச்சிட்டு வரல. ஆனால் இங்கே உடச்சிட்டு மேலே மூவ் ஆகிருக்குது. இந்த மூமெண்டம் பார்க்கணும். ஆனால் இந்த மூமெண்டம் இந்த உடைக்கவே இல்லை. ஆனால் இதை உடச்சிட்டு நல்லா மூமெண்ட் ஆகிருக்குது. இந்த ப்ரைஸை லாபத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் எது பார்த்தா ப்ரைஸ் நேரத்தில் உடச்சிட்டு வந்தால் தான் இந்த ப்ராஃபிட் போயிருக்கணும். ஆனால் இந்த ஆப்ஷன் சார்ட்டே பார்த்திங்கன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இது மேலே போகும். சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா, இது உடச்சிட்டு கீழே வந்திருக்கும், ஆனால் இந்த ப்ரீமியம் மேலே ஏறி இருக்காது. இங்கேயே இங்கேயே ஆட்டம் காமிச்சிட்டு இங்கேயே நின்றுட்டு இருக்கும். ஓகே, நீங்கள் நினச்சிருப்பீங்க இது இவ்வளோ தூரம் போச்சே, நம்ம ப்ரீமியம் ஏன் ஏறலை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் ஃபஸ்ட்டாக சொன்னேன், ஆப்ஷன் செல்லர் வந்து அது ஏறவும் விடாமல் இறங்கவும் விடாமல் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த ப்ரீமியம் ஏற விடாமல் பார்த்துக்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணிக்குவாங்க. இப்போது அதே மாதிரி சி ப்ரைஸ் என்ன இருக்கும் அந்த இடத்துல? சி ப்ரைஸு அந்த 19ஆம் தேதி அங்கே கரெக்டாக சார்ட்டை பாருங்கள். நான் இந்த வீடியோ தேவையில் எடுத்துறத டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, சி ப்ரைஸு அங்கேருந்து உடச்சிட்டு கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த 23,940 இந்த உடைக்கல. இந்த இடத்துல 23,940 இங்கே பிரேக் பண்ணல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பண்ணி கீழே இந்த எஸ்எல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் ஹிட் பண்ணிடுவாங்க. ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட்டு கொஞ்சமாக கீழே ட்ராவல் இருக்குது. இந்த ஆப்ஷன் செல்லிங் பண்ண சொல்லணுன்னா அவங்களுக்கு செல்லிங் பண்ண வர்றது இதில் ஈஸியாக வந்து அவங்களால மணி மேக்கிங் பண்ண முடியும். ஆப்ஷன் பையரால் அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பையரும் வந்து பணம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஆப்ஷன் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லா நாளும் இதே மாதிரி சார்ட்டு மூவ் ஆகாது. எல்லா நாளும் சார்ட்டு இதே மாதிரி மூவ் ஆகாது. இந்த மாதிரி ட்ராப்பில் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டு இந்த பக்கம் போகலாம், நாளைக்கு இதேமாதிரி நம்ம ஒரு ட்ராப்பில் போய்ட்டு மாட்டிக்கிட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதேமாதிரி மூவ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு டைம் இந்த மாதிரி போகும், 10 டைம் என்ன ஆகும், இங்கேயே சைட்வேஸ் மேலே மூவ் ஆகும், அப்படியே ரிவர்ஸில் திரும்பிடும். ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஆப்ஷன் ரைட்டர்ஸ் சொன்ன இல்லைங்களா, கால் ரைட்டர்ஸ், புட் ரைட்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது அந்த 24,000 கிட்டேயே கால் ரைட்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, புட் ரைட்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? புட் ரைட்டர்ஸ், கால் ரைட்டர்ஸ்னால் யார்? கால் ஆப்ஷனை நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இப்போ கால் ஆப்ஷன் சொல்லி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு 10 ரூபா ப்ரீமியம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இப்போ வாங்கியிருந்தாலும் இப்போது உங்களுக்கு விற்றாங்க இல்லைங்களா, அவங்க தான் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலை விற்றவங்க கால் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், மார்க்கெட்டு மேலே போக விட மாட்டாங்க. ரைட்டர்ஸ், கால் ரைட்டர்ஸ். நீங்கள் 10 ரூபாய் கொடுத்து ப்ரீமியம் வாங்குது, நீங்கள் எப்படியா 9 ரூபா பண்ணலாம், 8 ரூபா பண்ணலாம், 7 ரூபா பண்ணலாம். இந்த முயற்சியில் தான் ஆப்ஷன் செல்லர் ஈடுபடுவாங்க. அப்போ ஆப்ஷன் பையருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேனிக் ஸ்டார்ட் ஆகினே இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் கரைஞ்சிட்டே இருக்கும். எக்ஸ்பைரி டே நெருங்க உங்களுக்கு ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கான வின்னிங்கான வாய்ப்புகள் 20% 25% தான் அவங்களுக்கு வரும். அதுக்காக நான் ஆப்ஷன் பையர் வின் பண்ணவே மாட்டாங்க, ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாமே வந்து லாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ரொம்ப 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 சொற்பமான மக்கள் தான் வந்து லாபம் பண்ணுறாங்க ஆப்ஷன்ஸ் பையிங்கில். ஏன்னா உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ப்ரீமியம் கரையுது, டைம் எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, மொத்தமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போது வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா 20% 25% தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் அவங்க மேலே வரணும். ஆனால் ஆப்ஷன்ஸ் செல்லருக்கு பார்த்திங்கன்னா 80% வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி அவங்களால ஈஸியாக மேலே வரும். ஆனால் என்னென்னா இவங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படும். இவங்களுக்கு வெறும் 5,000 10,000 ரூபாய் இருந்தால் போதும். ஆனால் அந்த வாய்ப்புக்காக காத்துட்ருக்க பொறுமை எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் ரொம்ப கம்மி தான். 100ல் 5 பேருக்கு தான் அந்த பொறுமை இருக்குது. அந்த பொறுமை இல்லாதவங்க ஆப்ஷன்ஸில் வெற்றி பெற முடியாது.
ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் செல்லருக்கு பொறுமை இருக்கக்கூடாதா? பரவாயில்ல யாரும் இருந்தால் சம்பாதிச்சலாமா அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த 80% சொன்னேன் இல்லையா, இந்த 80% வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மக்கள். இந்த 1,50,000 ரூபா போட்டு யார் இந்த 1% எனக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வெற்றி பெற முடியும். இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் தான். அது ரொம்ப சர்க்கஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 1,50,000 ரூபா போட்டு 1% கிடைச்சா போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப பெரிய விஷயம் அது. ஆனால் எனக்கு வந்து 5,000 ரூபா போட்டுட்டு எனக்கு 2,000 லாபம் வேணும், 1,000 ரூபா லாபம் வேணும் அப்படின்னா இவங்க 10% எதிர்பார்க்குறாங்க, இவங்க 1% எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 10% எதிர்பார்க்குற மக்கள் வந்து ஆப்ஷன் பையரு, 1% லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னவங்க ஆப்ஷன் செல்லர். ரைட்டுங்களா? இந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுலேயும் முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஆப்ஷன் செல்லிங் பற்றி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கவர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து இன்னும் நிறைய மெத்தட்லாம் இருக்குது. அதாவது இந்த ஹெட்ஜிங் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வெறும் ப்ரீமியம் மட்டுமே வந்து ட்ரேட் எடுப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ கால் ஆப்ஷன் 10 ரூபா இருக்குது ப்ரீமியம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ புட் ஆப்ஷன் வந்து ஒரு 10 ரூபா இருக்குது ப்ரீமியம். இந்த 2 ப்ரீமியமும் வந்து ஷார்ட் பண்ணிவிடுவாங்க, சேல் பண்ணிவிடுவாங்க. 2 ப்ரீமியம் சேல் பண்ணினா கிட்டத்தட்ட 20 ரூபா ப்ரீமியம் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. இப்போ 20 ரூபா ப்ரீமியம் சேல் பண்ணால் அவங்களுக்கு 3 லட்ச ரூபாய் வேணும், கிட்டத்தட்ட 3 lakhs rupees வந்து வேணும். இந்த 3 lakhs காசை கம்மி பண்ணுறதுக்காக இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கால் புட்டு வேறு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதில் குறைஞ்ச ஒரு 50 பைசா இல்லது ஒரு 20 பைசா ப்ரீமியமோ அல்லது ₹1 ப்ரீமியமோ வந்து இதில் பை பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் பை பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து அவங்களுக்கு ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 1,50,000 லட்ச ரூபாய் வந்து ப்ரீமியம் கம்மியாகிடும். ஸோ இதை வந்து காசு இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணி ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமான மக்கள் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. இந்த 10 ரூபாய் சேல் பண்ணிவிட்டு இந்த ₹1 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கிட்டு இதில் லாபம் பண்ணுறாங்க ஆப்ஷன் செல்லிங். நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜிங் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிங்கில் நிறைய விதமாக இருக்குது. இப்போ நீங்கள் நம்மளோட FIRES பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்னு போனீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது பேரிஷில் எப்படி பண்ணணும், புல்லிஷில் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்பட கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண பற்றி எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் இது மட்டும் தெரிஞ்சுங்க. ஆப்ஷன்ஸ் பையர் யார், ஆப்ஷன் செல்லர் யார், ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியுமா நம்மளால், ஆப்ஷன் பையிங் பண்ண முடியுமா, ஆப்ஷன் பையிங்கில் வெற்றிக்கான வாய்ப்புகள் எவ்வளோ, ஆப்ஷன் செல்லிங்கில் வெற்றிக்கான வாய்ப்புகள் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் வீடியோ தான் அது. ரொம்ப டீப்பாக நான் அந்த வீடியோ குழப்ப விரும்பலை. ஒரு 5-10 நிமிஷம் வீடியோ ஆகும், பாருங்கள். உங்களுக்கு அடுத்தது தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிவிடுறேன். ஆனால் 25 கமெண்ட்ஸ்க்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு டைம் எடுத்துக்கோங்க, 1 மாதம் 2 மாதம் டைம் எடுத்துக்கோங்க கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக பதிவாகிறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.